Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஜேகே பேசுகிறேன், டாக்டர் ஜேகே. எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் நியூஸ். லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாய் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு லைஃப் கோச், ஆத்தர், 4 to 5 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அமேசானில் பார்க்கலாம். ட்ரெய்னர் பை ப்ரொஃபஷன். எஸ், இப்போ டாக்டரேட் இன் பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனல் ஆரம்பித்து எப்படி ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் இருந்திருக்கலாம். பட் இந்த டைம் பீரியடில் ஒரு 5000 பேர் 6000 பேர் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபரோட வீட்டில் போய் தங்கியிருக்கேன், சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், டீ குடிச்சிருக்கேன், கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு யூடியூப் வழியாக இவ்வளோ நம்ம மக்களை பார்த்து அவங்களோட லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ண முடியுது, அவங்க என்னோட லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ண முடியுது அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு அமேசிங் பிளாட்ஃபார்ம். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி டு மீட் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ எஸ், நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க, நம்ம கம்யூனிட்டி இருக்குது பாருங்கள், இந்த கம்யூனிட்டி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஸ் டு யூ. ஒரு லான்ச் பேடாக இருந்தது எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அதாவது இந்த கிரிப்டோ துறையில், இந்த பிளாக் செயின் துறைக்குள்ளே இவ்வளோ ஒரு அம்சமான விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம படிக்க தான் தெரியும். எப்படி ஒரு ஆழ்கடலில் நீந்த நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்டை ரொம்ப எளிமையாக சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு இப்போ ஒன்று கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன நடந்துகிட்ருக்கு இந்த கிரிப்டோ துறையில், இந்த உலகத்தில் அப்படின்ற விஷயத்தை நம்ம 2 நிமிஷம் பேசிடுவோம். சரி, ஓகேங்க. இப்போது இன்றைக்கி 26 ஜூன், கரெக்டுங்களா? ஸோ இன்றைக்கி நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மார்க்கெட் போயிட்டுருக்கு. என்ன மார்க்கெட்? பேர் மார்க்கெட். பேர் மார்க்கெட்னால் ஆல்மோஸ்ட் எல்லா காயின்ஸும் இறங்கிட்டுருக்கு. நீங்கள் பிட்காயின் எடுத்துக்கோங்க, எத்திரியம் எடுத்துக்கோங்க, சொலானா எடுத்துக்கோங்க, ரிப்பிள் எடுத்துக்கோங்க, கார்டானோ எடுத்துக்கோங்க, எல்லாமே கொஞ்சம் நல்லாவே கீழே இறங்கிட்டுருக்கு. விச் மீன்ஸ் இட்ஸ் அ பேர் மார்க்கெட். பேர் மார்க்கெட்னா இறங்கிட்டுருக்கு. இப்படி தானே பேர் அட்டாக் பண்ணும், கரடி இப்படி தானே அட்டாக் பண்ணும். அதுக்கு பிறகு தான் பேர் மார்க்கெட். மேலேருந்து இப்படி அட்டாக் பண்ணும் பேர். புல்லுன்னா கீழேருந்து மேலே போகும், ஓகேங்களா? அதுதான் மாடு, கீழேருந்து மேலே போகும், பேர் மேலேருந்து கீழே வரும். அப்போது காயின் ப்ரைஸ் மேலேருந்து உள்ள ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே அப்படியே இறங்கிடும். அது பேர் பேர் மார்க்கெட். ஸோ இப்போ அந்த பேர் மார்க்கெட் போயிட்டுருக்கு, எல்லா காயின்ஸும் டிப் போயிட்டுருக்கு. அப்படின்னா மேலே இருக்க வேல்ஸ், திமிங்கலங்கள் எல்லாரும் வாங்குறாங்கன்னு அர்த்தம். இது பையிங் டைம், ஷாப்பிங் டைம், கிரிப்டோ ஷாப்பிங் டைம், பர்ச்சேஸ் டைம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு சூப்பர்வான விஷயம் நடந்துட்டுருக்கு அமெரிக்காவில். ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக ஜீனியஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணிட்டாரு. அது பேக் பண்ணி அப்புறம் கிளாரிட்டி ஆக்டும் லான்ச் பண்ணிட்டார். இதெல்லாம் என்ன அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் டீப்பாக படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. ஏன்னா நம்ம ஒன்று படிச்சுட்ருக்கோம், நம்ம ஒன்று பார்த்துட்ருக்கோம், நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் உலகத்தில் இன்னொரு விஷயம் கிரிப்டோவில் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அதுதாங்க ஸ்டேபிள் காயின்ஸ். ஸோ இந்த ஸ்டேபிள் காயினை பற்றி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டான இந்த ட்ரம்ப்போட எனர்ஜியும் அந்த ஒரு லான்ச் பண்ண கான்செப்டும் தான். அது டீப்பாக படிக்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட், யூஎஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின்ஸை நோக்கி பயணிக்கிறாங்க. அது என்ன ஸ்டேபிள் காயின்? ஸ்டேபிள் காயின் அப்படின்னா நார்மல் கிரிப்டோ கரன்சி இருக்கும்ல, இப்போ ஜென்ரலாகவே கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன நம்மளுக்கு தோணும்? ஒரு வொலட்டைல் மார்க்கெட். வொலட்டைல் மார்க்கெட்னா என்ன? மேலே ஏறும் ப்ரைஸு, இறங்கும், மேலே ஏறும் ப்ரைஸு, திருப்பி இறங்கும். ரொம்ப ஒரு வொலட்டாலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஜென்ரலாக கிரிப்டோ கரன்சியில் இருக்கிறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உதாரணத்துக்கு, ஒரு மார்க்கெட்டில் ஒருத்தர் ஏதாவது ஒரு காய்கறி விற்கிறார் அப்படின்னா, மேலே கீழே போயிட்டே இருந்ததுன்னா அவரால் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விற்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போது இன்றைக்கி நான் வந்து கிரிப்டோ துறை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி கிரிப்டோ துறையில் ஒரு கரன்சி வொலட்டைலாக
மேலே கீழே போகும்போது அதை வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி யூட்டிலிட்டியாக யூஸ் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு இருக்குது. அந்த ஸ்டோர் ஆஃப் வேல்யூக்கு ஏற்றபடி தான் நம்ம வந்து கரன்சியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு கரன்சி மேலே கீழே போயிட்டு இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் பொருள் வாங்க முடியாது, நிர்ணயிக்க முடியாது. அந்த ஸ்டோர் ஆஃப் வேல்யூ வந்து டிஃபைன் பண்ண முடியாது, ஸ்டேபிளாக வைக்க முடியாது, அப்போ வர்த்தகம் பண்ண முடியாது, அப்போ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கிரிப்டோ கரன்சி தான் ஸ்டேபிள் காயின்ஸ். பட் அந்த ஸ்டேபிள் காயின்ஸ்லேயே நம்ம வந்து பேங்கிங் சிஸ்டமை வந்து பேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனியஸ் ஆக்ட், கிளாரிட்டி ஆக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் நியூஸ். ஏன்னா கிரிப்டோ துறை வந்து சென்ட்ரலைஸ்டா டீசென்ட்ரலைஸ்டான்ற பெரிய கேள்வி, பெரிய டிபேட் போயிட்டு இருந்தாலுமே கிரிப்டோ கரன்சி வந்து நார்மல் லைஃப் கொண்டு வரதுக்கான வழிகளை சில பேர் தான் செஞ்சிட்ருக்காங்க. அதில் யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கு. அதில் வந்து தான் அந்த ஸ்டேபிள் காயின். ஸ்டேபிள் காயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்குது. ஸோ ஃபியட் பேக்டப் கரன்சி இருக்குது, அப்புறம் கிரிப்டோ பேக்டப் ஸ்டேபிள் கரன்சி காயின்ஸ் இருக்குது, அப்புறம் அல்காரிதமிக் பேஸ்ட் ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்குது. இந்த 3 விதமாக இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டேபிள் காயின்ஸுக்கும் ஒரு ரோல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டேபிள் காயினில் தாங்க நாங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க, எல்லாருக்கும் தெரியும் இந்த இன்வெஸ்டர் துறையில். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஃபேவரட்டான கோட் இருக்குது, இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் அ வே டு earn while you sleep you will work until you die. அதாவது நீங்கள் தூங்கும்போது உங்கள் பணமோ ஏதோ ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கணும், சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தூங்கும்போது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஒரு கோட் சொல்லியிருக்காரு. அப்படின்னா நீங்கள் தூங்கும்போதும் உங்களுக்கு பணம் வரணும், இல்லை பணம் வேலை செய்யணும். அப்படி என்ன துறை? அது வந்து கிரிப்டோ துறை தான். அது இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இன்னொரு எனக்கு ஃபேவரட்டான ஒரு கோட் ஒன்று இருக்குது, பை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் 8வது அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கிட்டாங்களோ அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யார் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கலையோ அவங்க பே பண்ணுவாங்க. ஓகே, அப்போது நீங்கள் வந்து எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? ஏர்ன் பண்ணுற இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை பே பண்ணணுன்ற இடத்துல இருக்க ஆசைப்பட்றீங்களான்றத இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடச்சிரும். அதுதான் என்னோட அப்ஜெக்டிவாக பார்க்குறேன் இந்த வீடியோவை. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான வீடியோங்க இது. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெமோவை பாருங்கள். இப்போ நான் வந்து கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அந்த டெமோவை காமிக்க போகிறேன். எப்படி இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துருவோம். அதுக்கு சார்ந்த சில கிரிப்டோ கரன்சி பிளான்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், விட்டுறாதீங்க. ஏன்னா எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படி போயிடும். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டியும் தெளிவும் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஓகே, see you there. சரி, ஓகே. ஸோ வெல்கம் பேக். இப்போ நம்ம டெமோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ கிரிப்டோ துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டைல் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங். ஓகே, ட்ரேடிங்ன்றது குவைட் பாப்புலர் கிரிப்டோ துறையில். அதுக்கப்புறம் பிளாக் செயின் நீங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா மைனிங். ஓகே, ஸோ மைனிங்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் வரும். இல்லாட்டி வேலிடேஷன். ஓகே, வேலிடேஷன் இன்னொரு விதமும் சொல்லலாம், மைனிங் ஒரு வேலிடேட்டிங். ஓகே, அது விட்டால் அதுக்கப்புறம் ஸ்டேக்கிங் இல்லாட்டி ஹோல்டிங் சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் ஸ்டேக்கிங் தான் வந்து கரெக்டான வார்த்தை. சரிங்களா? ஸோ ஸ்டேக்கிங்ன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் கிரிப்டோவில். அதாவது ப்ரைஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ரைஸ் மேலே கீழே இருந்தாலுமே நீங்கள் லாங் டேர்ம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேக்கிங் பண்ணும்போது அது பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ ஸ்டேக்கிங் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டேக்கிங்ன்றது பேசிவ் இன்கம் கொடுக்கும். அதே நேரத்தில் இது வந்து ப்ரைஸை ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் ப்ரைஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். சரி, ஓகே. இது வந்து
ஸ்டேக்கிங்ன்றது காயின் பொறுத்து, காயின் ரிலேட்டட், ஒரு காயின் எப்படி பிஹேவ் பண்றது, மார்க்கெட்ல எப்படி பிஹேவ் பண்றது. அப்போ நம்ம கையில இது இல்லை, கரெக்டுங்களா? நம்ம கையில இது இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ஸ்டேக்கிங் எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து பிரைஸ் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலுமே இங்க காயின் கூட இருக்கிறது மக்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும், ரிஸ்க் எடுக்கிற பயம், கரெக்டுங்களா? ஸோ கிரிப்டோ துறையில ரிஸ்க் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் பண்றது யாரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ பர்சன், இந்த பர்சனுக்கு பயமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க். ஸோ இந்த கிரிப்டோ துறையில ஸ்டேக்கிங் தவிர நம்மளுக்கு இங்க யார் வந்து ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங். நான் சொன்னல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சார் சொன்னது காம்பவுண்டிங். ஸோ காம்பவுண்டிங்ன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிவ் இன்கம் கொடுக்கும், பிளஸ் உங்களுக்கு ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ ரிஸ்க் ப்ரொடெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ ஸ்டேக்கிங்னே ஒரு நல்ல விஷயம் தான், ஆனால் ஸ்டேக்கிங் பிளஸ் காம்பவுண்டிங் வரும்போது உங்களுக்கு ரொம்ப பலமா சேஃபா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த காம்பினேஷன் தான் உங்களை இன்னும் சீக்கிரமா குவிக்கா ஒரு டெஸ்டினேஷன், உங்க ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு அரிய வாய்ப்பா தெரியுதுங்க. ஏன்னா கிரிப்டோ வந்து எப்பவுமே ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல போற ஒரு பயணம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு மாட்டி வண்டி வேகத்துல கொண்டு போகக்கூடாது, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான் வந்து இங்க நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ காம்பவுண்டிங்னா அப்படின்னு என்னன்னு பார்த்துருவோம், ஓகேங்களா? காம்பவுண்டிங், ஓகே, காம்பவுண்டிங் பத்தி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ காம்பவுண்டிங் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஒரு 1 லட்சம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 1 லட்சம் போடுறீங்க அப்படின்னா முதல்ல நம்ம மாசம் எழுதிப்போம், இன்வெஸ்ட் அமௌண்ட் எழுதிப்போம், பர்சன்டேஜ் ரிவார்டு எவ்வளவு மாசம் வருதுன்னு எழுதிப்போம், அப்புறம் ஓவராலா எவ்வளவு வருது அப்படின்னு எழுதிப்போம். ஸோ மாசம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் மாசம் எவ்வளவு போடுறீங்க, ஒரு 1 லட்சம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பர்டிகுலரா இந்த காயின், இந்த ப்ராஜெக்டை பத்தி பேசும்போது இந்த காயினோட பேர் வந்து பாத்தீங்கன்னா LGNS காயின். இது வந்து ஒரு டோக்கன், பட் slowly இட்ஸ் டெவலப்பிங் as a ஓன் காயின். அதில் வந்து பிளாக்செயின், அனோனிமஸ் பிளாக்செயின்ல ஓன் காயின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டேபிள் காயின் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா டோக்கனைசேஷன்ல வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம், அடுத்த வீடியோஸ்ல பேசலாம். பட் இன்னைக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா we are talking about compounding, அப்புறம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி சீக்கிரமா அச்சீவ் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு கேட்க டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த காயின் அம்சமா இந்த காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுதுன்றது பார்த்துருவோம். இந்த பர்டிகுலர் காயின்ல 2 பிளான் இருக்கு. இப்போ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் பிளான் இருக்கு. நம்ம இப்போ ஃபிளெக்சிபிள் பிளானோட காம்பவுண்டிங் பார்த்துக்கலாம். ஃபிளெக்சிபிள் பிளான், ஓகே, ஃபிளெக்சிபிள் பிளான். இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18% ரிவார்டு கொடுக்குறாங்க மாசம், ஓகேவா? 30 நாளைக்கு வச்சுக்கோங்க. 31 நாள்னா கொஞ்சம் அதிகம், 28 நாள்னா கொஞ்சம் கம்மி. இந்த 18% எப்படி கொடுக்குறாங்கன்றதும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவலைப்படாதீங்க. உடனே 18% வந்து எப்படி அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, ஃபார்முலா இருக்கு, கால்குலேஷன் இருக்கு, பேக்டப் பை சிஸ்டம் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு, நிறைய இருக்கு, ஓகேங்களா? இப்போ இந்த 1 லட்சம் ரூபாய் போட்ட உடனே 18% மாசம் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா இது போட்டீங்கன்னா 18,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ காம்பவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, 2வது மாசம் போயிட்டு இந்த அமௌண்ட் எடுத்துட்டு நீங்க போட்டிருக்க அசல், அந்த 1 லட்சம்ன்றது கேபிட்டல் சொல்லுவாங்க, பிரின்சிபல் சொல்லுவாங்க, இல்ல நம்ம தமிழ்ல அசல். இந்த அசல் இருக்குல்ல, இந்த அசலும் சேர்த்து அந்த 18,000. அப்ப நம்மளுக்கு அசல் அப்கிரேட் ஆகி 1,80,000 ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு 18% போடுறாங்க. இதான் காம்பவுண்டிங். ஸோ அந்த இன்க்ரிமெண்டட் அமௌண்ட்ல தான் அந்த 18% ஆக்ட் ஆகும். அப்படி போட்டோம்னா இது இன்டூ 18% போட்டோம்னா 21,000 ஆகுது. 3வது மாசம் போனீங்கன்னா திருப்பி இந்த அமௌண்ட் இன்க்ரிமெண்ட் ஆன அமௌண்ட் பிளஸ் அந்த ஓவரால் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் எடுத்து நம்ம போட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும். இதுக்கு 18% போட்டோம்னா
ஈக்குவல் டு திஸ் இன்டு திஸ் இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இப்படி ஏறிக்கிட்டே போகுது. ஒன்று பண்ணுவோம், அப்படியே நம்ம 12 மாதம் 10 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 18% தப்பு. எஸ். ஸோ நம்ம 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா போட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த 6,17,000. ஓகே, இந்த 6,17,000 பிளஸ் இந்த 1 லட்சம். கிட்டத்தட்ட we are getting somewhere around எவ்வளவு கிடைக்குதுங்க, 7 லட்சம். which means it is என்ன சொல்றது, 7 மடங்கு 7x டைம்ஸ். எவ்வளோ, 7x டைம்ஸ் உங்களுக்கு காம்பவுண்டிங்ல பெனிஃபிட் இருக்கு. 7 மடங்கு உங்களுக்கு இந்த 1 லட்ச ரூபான்றது 7 லட்ச ரூபாய் வந்து நிற்கிது. சூப்பராங்க, ஒரே ஒரு வருஷத்துல. சரி, நான் இப்போ 1 லட்சம் போடல, நான் கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நான் 5 லட்சமா போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மாறி கிட்டத்தட்ட 36 லட்சமா வந்து நிக்குது. சூப்பராங்க, சூப்பர் காம்பவுண்டிங். எஸ், இதுல ஒரு கேட்ச் என்னன்னா, நீங்க 18,000 ரூபாய், சாரி, அந்த 18% ஃபர்ஸ்ட் மாசம் எடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட். சரி, இந்த ஃபிளெக்சிபிள் பிளான்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போடுற அசல் இருக்குல்ல 5 லட்சம், அது எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். எனி டைம் வித்ட்ரா, எனி டைம் கிரெடிட். இதுதான் இந்த ஃபிளெக்சிபிள் பிளானோட அட்வான்டேஜ். சரி, நம்ம திருப்பி 1 லட்சம் வச்சிருவோம். சரிங்க, என்கிட்ட காசு இல்லைங்க, என்னால வந்து மினிமம் எவ்வளவு போட முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா 100 ரூபா கூட போட்டுக்கலாம். ஓகே, 100 ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, 728 ரூபாய். சூப்பரா இருக்கா? அப்போ இங்க வந்து மினிமம் கேப்பிங்லாம் கிடையாது. ஸோ நீங்க வந்து இவ்வளவுதான் போடணும், இவ்வளவுதான் ஆரம்பிக்கணும் அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு $1 கூட ஆரம்பிச்சுக்கோங்க, இல்ல $1 கூட ஆரம்பிச்சுக்கோங்க, உங்களுக்கு 7 மடங்கு இங்க பணம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க நான் வந்து ஒரு ரூபா நோட்டா போடுறேன், அதே நம்ம காயினா கூட போட்டாலும் அதை வரப்போகுதுங்க, 7 மடங்கு காயின்ஸ் அதிகமாக வரப்போகுது. சரி, இதுலயே இன்னொரு பிளான் இருக்கு. அது என்ன பிளான் பார்த்துருமா? இதை விட இன்னும் சூப்பரான பிளான். ஓகே, அதுக்கு பேரு ஃபிக்ஸட் பிளான். சரிங்களா? இதுக்கு பேரு ஃபிக்ஸட் பிளான். சரி, இந்த ஃபிக்ஸட் பிளான் என்ன அப்படின்றத இங்கே பார்த்துருவோம். இதே மந்த் அமௌண்ட் ரிவார்ட்லாம் போட்டுக்கிறேன். இதே கால்குலேஷன், சரி, இதே கால்குலேஷன் அப்படியே போட்டுக்கலாம். இதே காப்பி பண்ணி நான் இங்கே போடுறேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே கொடுக்குறோம். இதே 1 லட்சம், இதே 1 லட்சத்தை நம்ம இங்கே போடுறோம். ஓகே, இந்த ஃபிக்ஸட் பிளான்ல என்னன்னா, உங்க அசல் இருக்குல்ல கேபிட்டல், அது வந்து லாக்ட். எவ்வளவு நாள்? இப்போ இங்க தெரியும், 600 டேஸ். ஓகே, 600 நாள், 600 டேஸ், 600 நாள் உங்களுக்கு லாக். ஓகே, 600 நாள் லாக் ஆயிடும். பட் லாக் ஆனா கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கா? இருக்கு. என்ன பெனிஃபிட்? 18% இல்லைங்க, 30%. ஓகே, 18% இல்ல, 30%. 30% காம்பவுண்டிங்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க போட்ட 1 லட்சம் ஒரே வருஷத்துல 23 மடங்கு, 23 டைம்ஸ் 23x டைம்ஸ் வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகி நிக்குது. சூப்பராங்க, ரொம்ப சூப்பர். கரெக்டுங்களா? ஸோ ஒரு வருஷத்துல எவ்வளவு வருதுன்னா, பிளான் வந்து 600 டேஸ். அப்ப நம்ம இன்னும் கீழே போகணும். கரெக்டுங்களா? இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். this plus இது plus இது 13வது மாசம். இப்படியே நம்ம 22 வருஷம் 600 டேஸ், கிட்டத்தட்ட 20 மாசம் வச்சுக்கோங்க. ஒன் செகண்ட்,
plus this, அதுக்கு ஒரு 30% equal to this into this. சரி 2 வருஷம் வச்சுக்கலாம். இருபத்தி 4 மாசம் போட்டோம்னா எவ்வளவு டோட்டல்? இது 51 லட்சம் பிளஸ் 15 லட்சம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 66 lakhs, 66 மடங்கு வந்து நிக்குது. இதுக்கு பேர் தாங்க காம்பவுண்டிங். புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். சோ நீங்க எப்படி ஒரு விஷயத்த போடுறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்றது உங்க கையில இருக்கு. கரெக்டுங்களா? சோ இந்த அம்சத்தை பார்த்தோன்னே எனக்கு தூக்கம் வரலைங்க. ஏன் தூக்கம் வரலன்னா, எப்படி நான் இந்த காம்பவுண்டிங் உள்ள போகணும்னு ஆசைப்படுறேன். சரியா? இப்போ நீங்க எல்லாம் கேட்கலாம், எப்படி வருது? முதல்ல நீங்க 18% எப்படி வருது, 30% வருது எப்படின்னு நீங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். நீங்க கேட்கலாம். அதையும் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம், கவலைப்படாதீங்க. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்னன்னு பாத்துருவோமா? சரி, எப்படின்னா அது நம்ம அடுத்து போட்டுருவோம். How 18% அப்படின்னு ஷீட் போட்டுக்கலாம். How 18%, 30%. இப்போ இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ், எனக்கு எக்ஸல் ஷீட் வேணும் அப்படி இல்லாட்டி எக்ஸல் டைப் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம 18% எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த எல்ஜிஎன்எஸ் காயின்ல பார்த்துக்கலாம். எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே ஃபிளெக்சிபிள் பிளான் இருக்கு, இங்கே ஃபிக்ஸட் பிளான் இருக்கு. ஃபிளெக்சிபிள் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பிளான் தான். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 18% கொடுக்குறாங்க. இங்க வந்து ஃபிக்ஸட் பிளான்ல பாத்தீங்கன்னா 2 பிளான் இருக்கு. 360 days இருக்கு, அப்புறம் 600 days இருக்கு. ஓகே, ஸோ இந்த 18% இங்கேயும் வரும், இந்த 18% இங்கேயும் வரும். உடனே கேட்பீங்க, சார் முதல்ல அந்த 18% எப்படி வருது அதை சொல்லுங்க சார் அப்படின்னு. சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் நம்ம இப்போதைக்கு சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு வச்சிருக்கோம். இந்த 18% எப்படி வருதுன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆரம்பம், அதாவது எவ்ரி 6 hours, எவ்ரி 6 மணி நேரம் உங்களுக்கு ரிவார்டு வருது. எவ்வளவு ரிவார்டு வருது? 0.15%. இன்னைக்கு தேதியில, அதாவது 26ஆம் தேதி ஜூன் 2026ல 0.15% எவ்ரி 6 hours வருது. புரியுதுங்களா? எவ்ரி 6 hours 0.15%. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு 6 hours இருக்கு? 4 6 hours, 4 cycles வைக்கலாம். ஒரு சைக்கிள், இது வந்து ஒரு சைக்கிள். ஒரு சைக்கிளுக்கு 0.15% தான். 4 சைக்கிளுக்கு this into 4. அப்போ 0.6% வந்து நம்மளுக்கு 0.6% நம்மளுக்கு கிடைக்குது ஒரு நாளைக்கு. சரியா? அப்போ 1 மந்த்துக்கு கொடுக்கலாம். 1 மந்த்துக்கு எவ்வளோ வரும்? 30 நாள் வச்சுக்கலாம். அப்போ இந்த 30 நாள் இன்ட்டு 0.6% போட்டீங்கன்னா உங்களுக்கு 18% மாசம் வந்துடுது. புரியுதுன்னா டபுள் தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, என்ன சார் டெய்லி ரிவார்ட்லாம் சொல்றீங்க, நம்ம மாசம் பார்த்தான பழக்கம் அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, டெஸ்ட் பண்ணிட்டோம், டெய்லி வருது, அது 6 மணி நேரம் வருது, அதை எடுக்கவும் செய்யலாம். ஸோ நல்லா இருக்கு இந்த மாதிரிலாம் பிளான்.
ரிவார்டு காத்திருந்து 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 அப்படிலாம் வேணாம், நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ இப்போ 18%. ஓகே, இப்படிதான் கிடைக்குது. சரி, இந்த 18%. இப்போ 360 டேஸ்ல ஃபிளெக்சிபிளுக்கும் 360 இந்த ஃபிக்ஸ் பிளானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 360ல அடிஷ்னலா உங்களுக்கு 8.5% கொடுக்குறோம். இங்க 600 டேஸ்ல அடிஷ்னலா உங்களுக்கு 11% கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த அடிஷ்னல் பர்சன்டேஜ். இந்த ப்ளூ உங்களுக்கு அடிஷ்னல் பர்சன்டேஜ், இங்க வந்து இந்த கிரீன் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த 600 டேஸ்க்கான ஒரு அருமையான பிளான். 360 டேஸும் நல்ல பிளான் தான், பட் 600 டேஸ் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30% வந்துடும். இங்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 18 திஸ் ப்ளஸ் திஸ் உங்களுக்கு 26.5% வந்துடுது. ஸோ நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு இப்போ சாய்ஸ் உங்களுக்குங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது என்னோட வேலை, உங்க கண்வாடி எடுத்து வைக்கிறது என்னோட வேலை, சூஸ் பண்றது சாய்ஸ் வந்து உங்களுக்கு. நான் என்னைக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், கரெக்டுங்களா? ஸோ த சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் யோர்ஸ். ஓகே, ஸோ இப்படிதாங்க எப்படி அந்த மாசம் கொடுக்குறாங்க. சரி, இந்த ரிவார்ட்லாம் எப்படி கொடுக்குறாங்க, எதனால கொடுக்குறாங்க அப்படின்னா, கருவூலம் ட்ரெஷரி பூல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு ஃபார்மிங். ஓகே, நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருக்கலாம், பேமெண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கலாம், பார்டர் டிரான்சாக்ஷன்ல இருக்கலாம், இல்லை வந்து செக்யூரிட்டியில் இருக்கலாம், பிரைவேசியில் இருக்கலாம். இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு ஃபார்மிங். ஈல்டு ஃபார்மிங்னா காயினை வச்சு காம்பவுண்டிங்ல இன்னும் அதிக காயின் டெவலப் பண்றது அப்படின்றதா ஈல்டு ஃபார்மிங். சரி, இந்த ஈல்டு ஃபார்மிங் யார் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பேங்க்ஸ் வந்து ஈல்டு ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்க பேங்க்ல 1 லட்சம் போடுறீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல, போட்டீங்களா? ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 லட்சம் தான் கிடைக்கும், கரெக்டா? சரி, இதை வச்சு பேங்க் எப்படி ஏர்ன் பண்றாங்கன்னா, அந்த 1 லட்சத்தை காம்பவுண்டிங் விட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு வெறும் அசலை கொடுக்குறாங்க. ஆனா இங்க நார்மல் நம்ம மக்களுக்கு காம்பவுண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரிப்டோல கொடுக்குறாங்க, அது வளருது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம், நல்ல ஒரு விஷயம் இருக்கு. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா, பிரைஸ் டிக்ரீஸ் ஆனா அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றத இதை நம்ம படிக்கலாம். ஸோ நாங்கள் படிச்சதுல என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரெடியூஸ் ஆனாலுமே, ஸோ இந்த காயினோட பிரைஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ இந்த ஒரு காயினோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $3 போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் $3 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இந்தியன் ரூபியில் போட்டோம்னா ஒரு $3 போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 18% பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பா காம்பவுண்டிங்ல கிடைச்சிட்டே இருக்கும். பிரைஸ் எவ்வளவு டிராப் ஆனா உங்களுக்கு பிரேக் ஈவன், ஐ மீன் சேம் பாயிண்ட்ல இருப்பீங்க. ப்ராஃபிட் இல்லாத பாயிண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த $3 ரெடியூஸ் ஆகி 30 சென்ட் போனாதான், 30 சென்ட் $1 இறங்கி 30 சென்ட் போனாதான் உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, ஜீரோ லெவல் வருது. நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகே, ஸோ இந்த காயின் இந்த ஸ்டேபிள் காயினால $1 கீழே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுதாங்க இந்த பியூட்டி. ஸோ இந்த ஒரு காயின் இன்னைக்கு $3 போயிட்டு இருக்குன்னா, ஒரு நல்ல லான்ச் பண்ணது $4, இப்போ பேர் மார்க்கெட்ல $3 போயிட்டு இருக்கு. பட் உண்மையிலேயே ஜீனியஸ் அண்ட் கிளாரிட்டி ஆக்ட் ட்ரம்ப்புக்கான பேக்டர் ப்ராஜெக்ட் அதான் இதை நான் சொல்லுவேன். ரொம்ப ஹைலி பொட்டன்ஷியல், பிகாஸ் ரியல் டைம் யூட்டிலிட்டி காயின் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த 3 ஸ்டேபிள் காயின் சொன்னல, அதுல வந்து அந்த செகண்ட் கிரிப்டோ பேக்டப் ஸ்டேபிள் காயின் தான் டை காயின், மேக்கர் DAO சொல்லுவாங்க. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன், அவங்க தான் அந்த காயினை DAI டை அப்படின்னு வந்து ஒரு காயினை ஸ்டேபிள் காயினை வச்சு, அந்த காயினை வச்சு தான் நம்ம இந்த கருவூலத்தில் இந்த காயினை உருவாக்கி நம்மளே பிளாக் செயினில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளே ஸ்டேக் பண்ணி நம்மளே அன்ஸ்டேக் பண்ணி நம்மளே ரிவார்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எஸ்பெஷலி பிளாக் செயின் படிச்சு அதுக்கு ஃபேனாக மாறி இப்படி ஒரு
அம்சமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் என் பெற்ற இன்பம் வையகம் பெறன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு தெரியும் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எப்படி இவ்வளோ கொடுக்குறாங்க, அதாவது எப்படி கோல்டு வந்து காட்ஸ் மணியோ, எப்படி வந்து சில்வர் காட்ஸ் மணி இல்லை மெட்டல் வந்து காட்ஸ் மணியோ, அந்த மாதிரி கிரிப்டோவும் காட்ஸ் மணி தான். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட், இந்த ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டெமோக்ரஸியை நோக்கி போயிட்டு இருக்கு. இவங்களோட விஷன் வந்து ஃபினான்ஷியல் டெமோக்ரஸி ஃபார் காமன் பீப்புள். அதாவது எப்படி சொல்றோம்னா, டெமோக்ரஸினாலே பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் வரும்போது யாரா இருந்தாலும் மினிமம் இங்க வந்து அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நான் இங்க எழுதிடுறேன், ஒரு எனக்கு மைண்ட் வரதுலாம் நான் எழுதிடுறேன். நோ மினிமம் கேப், நோ மினிமம் கேப், இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு நோ மேக்ஸிமம் கேப், நோ மேக்ஸிமம் கேப், எவ்வளவு வேணாலும் நீங்க ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இதுல வந்து நோ கேஒய்சி, ஏன்னா கேஒய்சின்றது ஜென்ரலா சென்ட்ரலைஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு கேஒய்சி இருக்கும், இங்க கேஒய்சி கிடையாது. அதே மாதிரி நோ இமெயில் ஐடி, இமெயில் நோ ட்ராக்கிங், நோ இமெயில் ஐடி, நோ ஓடிபி, ஓடிபி, நோ ஃபோன் நம்பர். யோசிக்கலாம், என்ன சார் இதுவே எப்படி சார் என்னோட ஐடின்னு தெரியும்னா, அதுக்கு தாங்க வெல்கம் டு டீசென்ட்ரலைசேஷன். பிகாஸ் இங்க வந்து டீசென்ட்ரலைஸ் வாலெட்ஸ் தான் நம்ம இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண போறோம். பிட்கெட், டோக்கன் பாக்கெட், மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட், ஓகேஎக்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். டீசென்ட்ரலைஸ் உலகம் வேற லெவல் இருக்கும். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றத நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். இனி ஃபியூச்சர்ல ஸ்டேபிள் காயின்ஸ் தான் மார்க்கெட்டை லீட் பண்ண போது. நம்ம நார்மலா ஒரு காஃபி ஷாப்ல போயிட்டு எப்படி நம்ம காஃபி குடிச்சிட்டு டாலரை பே பண்றோமோ, ஸ்டேபிள் காயினுக்கு நிகரான, அது விசா கார்டா இருக்கலாம், மாஸ்டர் கார்டா இருக்கலாம், நம்ம கார்டு வழியா பே பண்றதுக்கான பெரிய மார்க்கெட் ட்ரம்ப் அண்ட் டீம் டெவலப் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பேக்கப் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த எல்ஜிஎன்எஸ். ஸோ ஐ எம் ஷோர் என்னோட ரிசர்ச் படி இந்த காயினோட பொட்டன்ஷியல் ராக்கெட் ஸ்பீட்ல பறக்க போகுது. அந்த ராக்கெட்டை நம்ம அப்படி ஒரு பக்கம் பிடிச்சிட்டோம்னா நம்மளோட ட்ரீம்ஸும் ராக்கெட் ஸ்பீட்ல போய் அச்சீவ் பண்ண முடியும்ன்றத நான் இங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன். பிளஸ் நிறைய இருக்குங்க இங்க. நீங்க வந்து இட்ஸ் அ பியூட்டி, உங்க நீங்களே ஓனர்ஷிப் தான், எல்லாமே நீங்களே பொறுப்படுத்திப்பீங்க. இங்க வந்து நிறைய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தா சீம்லெஸ்ஸா இருக்கு. மந்த்லி டார்கெட்ஸ்லாம் நோ மந்த்லி டார்கெட்ஸ், நோ ப்ரெஷரும். பேர் மேட்ச்லாம் கிடையாது, நீங்க ப்ரெஷர் மாதிரி பேர் மேட்ச், ஏன்னா இங்க கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகே ஓகே, இங்க வந்து கேரி ஃபார்வர்ட் இருக்கு. எவ்வளவு வருஷம் ஆனாலும் நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, அது என்னன்னு சொல்றேன் நான் இந்த வீடியோட எண்ட்ல எப்படி காண்டாக்ட் பண்றேன்னு சொல்றேன். சரி, இப்போ நம்ம இந்த ஒரு அம்சத்தை பார்த்தாச்சு. இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் லைக் காயின் ஃபார்மிங். நம்ம பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காயின் ஃபார்மிங் சொல்லலாம். நம்ம விவசாயம் தான் பண்றோம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விவசாயம் வந்து காயின் மூலயமா ஈல்டு ஃபார்மிங்ல வந்துச்சுன்னா அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோன்னா என்னால ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம விவசாயம் எப்படி பண்றது, அந்த விவசாயத்தோட பவரை பார்த்துடலாமா? காயின் ஃபார்மிங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏபிஒய், annual APY percentage, annual per yield percentage. அதாவது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ஒரு கேரட்டோ இல்லை ஆனியனோ இல்லை டொமேட்டோவோ இல்லை ஒரு மொக்காச்சலோ ஃபார்மிங் பண்றீங்கன்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு ஈல்டு, எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க சொல்ல முடியுமா? எஸ், அதுதான் ஆனுவல் பெர் ஈல்டு. ஸோ ஒரு காயினுக்கும் ஏபிஒய் இருக்கும். இந்த காயினுக்கு இந்த இன்னைக்கு டேட்ல 732% போயிட்டு இருக்கு. ஓகே, 732 792 போயிட்டு இருக்கு. சாரி, 792% போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு வருஷத்துல நீங்க இந்த காயின் வச்சீங்கன்னா 7 மடங்கு, எவ்வளோ 7 மடங்கா வரும். ஓகே, அப்போ நான் வந்து
எல்ஜிஎன்எஸ் காயின் வாங்கிக்கிறேன். ஒரு எல்ஜிஎன்எஸ் காயின் எவ்வளோப்பா? 300 ரூபாய். ஓகே, எவ்வளோ ஒரு எல்ஜிஎன்எஸ் காயின்? 300 ரூபாய் வச்சுக்கலாம். 300 rupees. இன்னைக்கு ஆக்சுவலாக லான்ச் பண்ண 432 ரூபா. பட் ஒரு எல்ஜிஎன்எஸ் காயின் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஏபிஒய் பிரகாரம் உங்களுக்கு எவ்வளோ காயின் கிடைக்கும்னா 7.92னா 8 காயின் வச்சுக்கலாமா? 8 காயின் வச்சுக்கலாம். 7 மடங்கு. சரி, 7 காயினை வச்சுப்போம். கம்மியாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு காயினுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் போட்டுக்கலாம். முதல் வருஷம் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? ஃபர்ஸ்ட் இயர்ல 7 காயினா மாறுது. ஒரு காயின் வந்து 7 காயினா மாறுது. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ல 7 காயினா மாறுது. செகண்ட் இயர்ல இந்த ஒரு காயின் இன்டூ இந்த 7 காயின்ல ஈக்குவல் டு இந்த 7 காயின் இன்டூ 7. கரெக்டுங்களா? அது 49 மாறுது. ஓகே, அடுத்து 49 மாறிடுச்சு. அது 2வது வருஷம். 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 49 இன்டூ 7 343 மாறுது. 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 343 இன்டூ 7 240 மாறுது. 5வது வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2401 இன்டூ 7 காயின் கிட்டத்தட்ட 16,800 காயின்ஸா மாறுது. அப்போ நான் 5வது வருஷம் வெறும் ஒரே ஒரு காயினை வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஒரே ஒரு காயின், இந்த 16,807 இன்டூ 300 ரூபாய். யாம் பெற்ற இன்பம் மயக்கும் பெருக 50,42,100 ரூபாய் மாறுது. 300 ரூபாய். இது சாத்தியமா ஜேகே? How is it possible? What a pity அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். Wow, yes, it's possible with APY. Yes, APY percentage இறங்குமா ஏறுமா அப்படின்னா இறங்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே 790 to 600 மாறலாம், மேக்ஸிமம் 500 போகலாம். ஆனா அது இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கம்பெனி ப்ராஜெக்டும் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 900 போக வாய்ப்பு இருக்கு, 800 போக வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் 700ல இருந்தா கூட நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் பாருங்க. இதுதான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அண்ட் ஈல்டு ஃபார்மிங். ஸோ இதை நீங்க நினைச்சு வச்சுட்டு மனசுல நினைச்சுட்டு வச்சுக்கோங்களேன், இதை உள்வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பல விஷயங்கள் பண்ண தோணும். அப்படி தோணுச்சு, ஜேகே இந்த காயினை பத்தி நான் படிக்கணும், எனக்கு இந்த காயின் பத்தி இறங்கி வேலை செய்யணும், எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு உடனே இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோ கீழே நான் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஓகே, அந்த ஃபார்ம் லிங்க் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைம் கொடுத்து கைட் பண்ணுவேன். அந்த ஃபார்மையும் நான் இங்கே காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஃபார்ம். நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் பேர் கொடுத்துருங்க, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, உங்களோட சிட்டி கொடுத்துருங்க, எந்த ஊருன்னு கொடுத்துருங்க. அது வில்லேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருங்க, எந்த கண்ட்ரின்னு கொடுத்துருங்க. சப்போஸ் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்லன்னா சிட்டியே திருப்பி ரிப்பீட்டடாக போடுங்க, பரவாயில்ல. எந்த பிளான் பிடிச்சிருக்கு, 18% பிடிச்சிருக்கா, இல்லை 30% பிடிச்சிருக்கா, இல்லை எனக்கு 2ஆவும் போட்டுக்கலாம் பிடிச்சிருக்கா. சரி, உங்களை எத்தனை மணிக்கு கால் பண்ணுறதுன்னா, இல்லை என்னோட டீம் கால் பண்ணும், மார்னிங்கா, ஆஃப்டர்நூனா, ஈவினிங்கா, நைட்டா. அப்புறம் சரி, ஓகே, எந்த இன்ஃபர்மேஷனும் ஃப்ரீயாக கொடுத்தா வேல்யூபிள் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும்.
ப்ளஸ் நிறைய பேர் வந்து டைம் பாஸ்க்கும் பேசுவாங்க. அதனால தான் நான் வந்து இந்த ஒரு செக் வச்சுருக்கேன். என்னென்னா 1000 rupees நீங்கள் பே பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேளை ஸ்டேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 1000 ரூபாவை அங்கே கிளைம் பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் ஆகிடும். சரிங்களா? இது வந்து QR கோடு ஜிபேல இருக்குது. இல்லை இங்கே கீழே வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். அது கீழே நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிவிடுங்க. இது கொடுத்துட்டு இந்த காயின் எப்படிங்கிறது நீங்கள் ரேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் ஆகும், இன்வைட். அந்த குரூப்பில் வந்துடுங்க. அங்கே நம்ம மீட் பண்ணி ஜூமில் பேசிக்கலாம், 1-to-1 பேசிக்கலாம், ஃபிசிக்கலாக பேசிக்கலாம். இந்த பிளானை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? பட் எஸ், இந்த 8வது அதிசயத்தை அடையிறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னா ரெடி அப்படின்னு சேட் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங். we are going to travel. என்னோட லீடர்ஷிப்பில், என்னோட கைடன்ஸில் உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன், என்கிட்ட இருந்து சில விஷயம் கற்றுக்கலாம். அப்படி நம்ம 2 பேரும் கற்றுக்கிட்டு இந்த கற்றுக்கிற பயணம் வந்து ரொம்ப மைல்கள் தாண்டி போக போகுது அப்படின்றத ரொம்ப ஹாப்பியாக நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் ஆல் அபவுட் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு டூல். அதை இந்த எல்ஜிஎன்எஸ் காயின் வந்து கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த அம்சம் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க. we will meet you. Till then,